நமஸ்காரம். கடவுள் எங்கிருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கறச்சே நம்மளுக்கு சட்டுன்னு பதில் சொல்ல வராது. ஆனா இந்த கதையை கேட்கறச்சே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. ஒரு தடவை கடவுள் ரொம்ப ஒரு சஞ்சலத்தோட இருந்தாராம். தன்னோட தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த மனுஷர்கள்லாம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றா, எப்ப பாரு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு என்ன கோவில்லயே தொந்தரவு பண்றா. அங்க இருக்கிற போராதுன்னு பார்த்தா வீட்டுலயும் என்னோட போட்டோவையும் சிலைகளையும் வச்சுட்டு அதை கொடு இதை கொடுன்னு என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான், எனக்கு முடியவே இல்லை அப்படின்றாங்க. உடனே தேவர்கள்லாம், நீங்க அப்ப எங்கேயான ரொம்ப தொலைவா போயிடுங்க அப்படின்றாங்க. எங்க போறது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே தேவர்கள்லாம் சொல்றாரா, நீங்க இமயமலைக்கு போயிடுங்க. உடனே கடவுள் சொல்றாராம், அங்கேதான்ப்பா எல்லாரும் வந்துடுறாங்க அப்படின்றாங்க. உடனே இன்னும் சில பேர் தேவர்கள்லாம் என்ன சொல்றா, நீங்க நிலாவுக்கு போயிடுங்க, போய் அங்கேயே நிலவில் இருந்து விடுங்கள் அப்படின்னு. நீங்க வேற, அங்கேயும் எல்லா மனுஷர்களும் வர ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றார். அப்போ ஒரு ஒரு மகா பெரிய யோகி அங்க இருந்தார். அவர் பெருமாள் காதல் ஒண்ணு சொல்றாராம். கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அப்படியே இதுதான் கரெக்ட் அப்படின்றாராம். தேவர்கள்லாம் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாராம், ஒரு ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளேயும் போய் இருந்துடுக்கோ, அங்க மட்டும் அவங்க தேடவே மாட்டா அப்படின்னு சொல்றேன். இது ரொம்ப கரெக்ட். ஏன்னா மனுஷன் தன்னுடைய இதயத்தை தவிர, தன்னுடைய மனத்துக்குள் தவிர வேற எல்லா இடத்தையும் என்ன தேடுறான். நான் இருக்கும் இடம் தவிர பாக்க எல்லா இடத்தையும் தேடுறான் அப்படின்னு சொன்னார. கரெக்ட் தானே? நம்ம பெருமாள் இருக்கும் இடம் தவிர பாக்க எல்லா இடத்தையும் அவர் தேடுறோம். நமஸ்காரம்.